வணக்க மக்களே, வெல்கம் டு நம்ம ஊர் நியூஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி. ஒரு நாள் ஆஃபீஸ்க்கு போன உடனே உங்கள் மேனேஜர் வந்து இனிமேல் உங்கள் வேலையை ஏஐ பண்ணுன்னு சொன்னால் என்ன பண்ணுவீங்க? ஷாக் ஆவீங்க தானே? இல்லை சந்தோஷமாக இருப்பீங்களா? இந்த கேள்வி தான் இப்போது உலகம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்குது. ஏஐ உண்மையாகவே நம்ம ஜாப்ஸை எடுத்துக்குமா? வாங்க பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஷார்ட்டாக ஏஐ. இப்போது எங்கே பார்த்தாலும் ஏஐ தான். மொபைலில் ஏஐ, லேப்டாப்பில் ஏஐ, சோஷியல் மீடியாவில் ஏஐ, ஆஃபீஸில் ஏஐ. ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் ஒர்க் பண்ணுறதுக்கு கூட ஏஐ யூஸ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியில் பார்த்த டெக்னாலஜி இப்போது நம்ம கையில் இருக்குது. ChatGPT மாதிரி ஏஐ டூல்ஸ் என்ன பண்ணுது தெரியுமா? ஆர்டிக்கல் எழுதுது, இமெயில் க்ரியேட் பண்ணுது, கோடிங் பண்ணுது, இமேஜ் ஜென்ரேட் பண்ணுது, ரிப்போர்ட் ரெடி பண்ணுது. மனுஷன் 1 மணி நேரம் எடுக்கிற வேலையை ஏஐ சில நிமிஷத்தில் முடிச்சிடுது. அதனால் பல கம்பெனி ஓனர்ஸ் ஏஐ பக்கம் மூவ் ஆகுறாங்க. அதனால் எந்த ஜாப்ஸுக்கு ரிஸ்க் அதிகம்? வாங்க பார்ப்போம். டேட்டா என்ட்ரி, பேசிக் கஸ்டமர் சப்போர்ட், சிம்பிள் கண்டென்ட் ரைட்டிங், ரிப்பீட்டேட்டிவ் ஆஃபீஸ் ஒர்க். இந்த மாதிரி ரிப்பீட்டாக நடக்கிற வேலையை ஏஐ சீக்கிரமாக கற்றுட்டு பண்ணிடுது. அதுதான் பல பேருக்கு பயத்தோடு இருக்க ரீசன். ஆனால் ஒரு நிமிஷம், இதே மாதிரி இன்டர்நெட் வந்தப்போ என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜாப்ஸ் எல்லாம் போயிடும். ஆனால் என்ன நடந்துச்சு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆப் டெவலப்மெண்ட், யூடியூப் கண்டென்ட் க்ரியேஷன், சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட்னு புது கேரியர்ஸ் உருவானது. அதே மாதிரி ஏஐயும் புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் க்ரியேட் பண்ணும். ஏஐ ரீப்ளேஸ் பண்ண முடியாத ஜாப்ஸ் என்ன தெரியுமா? வாங்க பார்ப்போம். டாக்டர், டீச்சர், எலக்ட்ரீஷியன், இன்ஜினியர், பிஸ்னஸ் ஓனர், க்ரியேட்டிவ் ஆர்டிஸ்ட். என்ன ஏஐக்கு நாலேஜ் இருக்கலாம், ஆனால் ஹியூமன் எமோஷன்ஸ், க்ரியேட்டிவிட்டி, லீடர்ஷிப், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஏஐ கிட்ட இல்லை. ஒரு பேஷண்ட்டை டாக்டர் மாதிரி புரிஞ்சிக்க முடியுமா? ஒரு டீச்சர் மாதிரி இன்ஸ்பயர் பண்ண முடியுமா? அது கஷ்டம். ஃப்யூச்சரில் சக்ஸஸ் ஆகிறது யார் தெரியுமா? ஏஐயை பயப்படுற ஆள் இல்லை, ஏஐ யூஸ் பண்ணக்கூடாத ஆள் இல்லை. கால்குலேட்டர் வந்தப்போ மேக்ஸ் முடியலை, கம்ப்யூட்டர் வந்தப்போ ஆஃபீஸ் முடியலை. அதே மாதிரி ஏஐ வந்தாலும் மனுஷன் தேவை இருப்பான். ஃப்யூச்சர் கொஷின்: ஏஐ என் ஜாபை எடுத்துக்குமா? இல்லை, நான் ஏஐ யூஸ் பண்ணி எப்படி பெட்டர் ஆகலாம்? இதுதான் முக்கியம். ஏஐ ஃபியர் பண்ணாதீங்க, ஏஐயை லேர்ன் பண்ணுங்கள், ஃப்யூச்சருக்கு ரெடி ஆகுங்க. உங்களுக்கு என்ன தோணுது? ஏஐ நல்லதா கெட்டதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.